வேள்பாரி வந்து அவர் கூட்டிட்டு போறாருல்ல கபிலரை. சரி நம்ம வந்து வர வரைக்கும் அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து முக்கியமான ஆளுங்க வந்தா, வீட்டுக்கு வாசல்ல வந்து வரவேற்கிறோம். இல்லைன்னா முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜான்னு சொன்னா அங்கேயே வந்து வரவேற்பாங்க. இல்லைன்னு சொன்னா, நம்ம அவைய வந்து பாண்டியராஜன் எப்படி வர வச்சான்? ஃபுல்லா சகல வந்த மேள தாளங்களோட வந்து கொண்டு போறான். பட் ராஜா வந்து அவனுடைய தோள் மேலே உட்கார வச்சு, அப்படியே பாய்ந்து, பாய்ந்து, பாய்ந்து போற அந்த இது அருமை, அருமை. அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில சொல்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த வான்கோழியா, அந்த கோழி ஆமா. அத பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்றாங்க. அது பண்ணி அந்த பாரியோட உட்காந்து மது அருந்த சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்து எனக்கே வாயில தண்ணி ஊறிட்டு, இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும், அப்புறம் படிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா, 96ல வந்து நரசிம்மராவ் ஜி அவர் பிரைம் மினிஸ்டர். ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 2, 3 வாட்டி. அப்போ வந்து நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், "பாருப்பா, எனக்கு வந்து வந்து இந்த எல்லா பாலிடிக்ஸே ஒரு இதாகிடுச்சு. ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து கண்டாலா மகாராஷ்டிரா மாநில கண்டாவில் வந்து ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 10 மாடுங்க இருக்குது. ஒரு சமையல்காரர், ஒரு தோட்டக்காரர், ஒரு டிரைவர், அவ்வளோதான். வச்சுட்டு சரியாக ஒரு 800,000 புக்ஸுங்க. அவர் வந்து அவர் 7, 8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. இங்கிலீஷு, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதில் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதாகி நான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டாச்சு. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மைண்டு போயிடுச்சு எனக்கு. ஸோ 96லேருந்து ஒரு நல்ல புக்கு கிடச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கலை, எனக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்ம வந்து நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம வெங்கடேசன் சாரை வந்து சந்தித்தேன். அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கள்ளம் கபடி இல்லாத ஒரு சிரிப்பு. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அது எதையோ எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சிரிப்பில் தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னுது கண்ணும். அதாவது கம்ப்ளீட்லி இன்னும் அந்த நெசிருக்கு இல்லை, அந்த அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணிலேயே தெரியுது. அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது 100% ஹி இஸ் தேர். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு கிடையாது, ஃப்ளாஷ்பேக் கிடையாது, முன்னாடி கிடையாது, பின்னாலே கிடையாது. ஹீ இஸ் தேர் வெரி மச். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர். அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படின்னு தோணும். அப்போ நான் கேட்டேன், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சார் அதெல்லாம் வந்து சொன்னால் டைம் இதாகும், அவரை சொல்லியிருப்பாங்க நிறைய. அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான். ஊமைத்தேவன் அந்த பாண்டியனோட தம்பி ஊமைத்தேவனா, அவன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலாங்க இருக்கே, இப்போ ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். ஸோ அவளை பேசின பிறகு அது மட்டும் இல்லை, இலக்கியவாதி இது இல்லை, அவர் கூட நல்ல அரசியல்வாதி கூட. நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, சித்தாந்தம், ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. ரங்கராஜ் சார் எல்லாம் வந்திருக்காங்க. ரங்கராஜ் சார் ரொம்ப அருமையான நண்பர். ஜோ சார் வந்து நிறைய பேர் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்து டிகேஆர் அவர்கள். ஹைலி ரெஸ்பெக்டட் த ஃபார்மர் பார்லிமெண்டரியன். ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவர் கூட உட்காந்து நான் போயிட்டு இருந்தேன். எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கௌரவமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து முதல்ல நிற்க வச்சாங்க பாருங்கள். அதுக்கு அவங்களுக்கு முதல்ல தான் பாராட்டுறேன். கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு வந்து தான் பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக. அவருடைய வெற்றி. எஸ், சேம் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல, வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க, அதான் உங்களுக்கு எம்பியாக வாரி கொடுத்தா. எஸ், 100%. 1962
அண்ணா நிற்கிறாங்க கனெக்ஷனில், கலைஞர் நிற்கிறாங்க. அண்ணா எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ கட்சிக்கு பெரும் தலைவர், என்ன பேச்சாளர். அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும், நெடுஞ்செழியன் ஆகட்டும், சம்பத் ஆகட்டும், நடராஜன் ஆகட்டும், யார் பேசினா கூட, சம்பத் ஆகட்டும், யார் பேசினா கூட வந்து இதாகாது. ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார், இவங்க பேசுனதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஆகிடும். அவர் வந்து தோற்று போயிட்டார், கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி. தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்னர்கள். இந்த கலை எங்கே இருந்தால் ஜாதி, மதம், பேதம், மொழி எல்லாம் இல்லாமல் தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க. ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் கால்களை தான் வணங்குறேன். வெற்றி சார், தொடரட்டும் உங்கள் பணி, அரசியலையும் சரி, இலக்கியத்திலும் சரி. ஆனந்த விகடன், ஹேட்ஸ் ஆஃப். காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.